கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு கொத்து கொத்தாக உயிர்கள் பறிபோன நிலையில் தமிழ்நாட்டின் வால்பாறையில் மண் சரிவு ஏற்பட்டு 14 வயது சிறுமி உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். கேரளாவில் பொழியும் தென்மேற்கு பருவமழையின் பாதிப்பில் கோவை மாவட்டம் வால்பாறையிலும் அதன் சுற்றுப்பகுதிகளிலும் கனமழை பொழிந்து வருகிறது. எஸ்டேட் மற்றும் வனப்பகுதியில் பொழியும் தொடர் மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சோலையாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. சோலையாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் அதிக அளவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். ஸோ ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் கொஞ்சம் ஒரு பிரேக் ஃபேஸ் மாதிரி நம்ம பார்க்குறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லாம் பிரேக் ஃபேஸ்னா சராசரியோட கொஞ்சம் கம்மியாக மழை பெய்யும், பட் மழை ஸ்டில் இருக்கும். திருப்பி ஆகஸ்ட் 2ஆம் வாரத்தில் திருப்பி இதே மாதிரி தென்மேற்கு பருவமழை இந்த செகண்ட் ஆஃப் த ஆகஸ்ட்ல திரும்பியும் நமக்கு பீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பிளென்டிஃபுல் ரெயின்ஃபாலாக சொல்லலாம். எக்ஸஸ் ரெயின்ஃபால், மழை குறைவுன்னு இல்லாமல் எல்லா ஊரையுமே நமக்கு அதி மழை இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. சோலையார் அணை அருகே இடதுகரை என்ற இடத்தில் அதிகாலை 4 மணி அளவில் மண் சரிவு ஏற்பட்டது. மண் சரிந்து ஒரு வீட்டின் மீது விழுந்ததில் அந்த வீடு இடிந்து விழுந்தது. வீட்டின் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த ராஜேஸ்வரி என்பவரும் அவரது 14 வயது பேத்தி தனப்பிரியாவும் இடிபாட்டில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். திப்பம்பட்டி கிராமத்தில் மழையின் காரணமாக ஓட்டு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஹரிஹரசுதன் என்ற இளைஞர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார்.